நம்ம வாங்க இப்போ நம்ம அடுத்த மரத்துக்கு போக போகிறோம். வாங்க நாங்கள் இதான் நம்மளோட அடுத்த மரம். இது என்னன்னு பார்க்குறீங்க? இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், தாளிக்க கூட யூஸ் பண்ணுற கருவேப்பிலை தாங்க இது. இது எங்கள் தோட்டத்தில் நான் தான் நட்டு வச்சது இந்த சொல்லப்போனால் அந்த மரத்தை. சரி, இந்த கருவேப்பிலை நல்லா இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் கொய்யாக்கண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய நட்டு வச்சுட்டாங்க. சரிங்க, நம்ம கருவேப்பிலை அங்கிட்டு போட்டு அடுத்த மரத்துக்கு போவோம். நம்ம கருவேப்பிலை அங்கிட்டு போட்டுருவோம். கருவேப்பிலை தரமாக இருக்குல்ல, சும்மா நொறுக்கி விட்ரும் கருவேப்பிலலாம். இதான் கருவேப்பிலை மரம். இங்கே பாருங்கள், இடையில எப்படிலாம் பூந்துருக்குண்டு. இந்த கொய்யா மரம் இடையில எப்படிலாம் பூந்துருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பாருங்கள், அந்த இது வரையும் பூத்துச்சா நல்லா தெரியுதா? இந்த இங்கே வேறு நாங்கள் பப்பாளி நட்டு வச்சுருக்கோம். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்க, இந்த செடி பேர் எனக்கு அவ்வளோ தெரியல, நான் தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து இந்த வேப்பிலை, இது வந்து வேப்பிலை நாங்கள் நட்டு வச்சோம். இங்கே ஒரு கதவு இருக்குல்ல, இதுதான் எங்களோட பின் கதவு, எங்கள் ஆட்சியோட பின் வாசல். சரி வாங்க, இந்த பப்பாளியை நம்ம இப்போ பார்ப்போம். பப்பாளி தரமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நொறுக்கி ஐயோ கறக்கும் நீர். பாருங்க பப்பாளி, இங்கே பாருங்க, இது வந்து மல்லிகைப்பூ இது. சரி, பப்பாளி மரத்தை பாருங்கள், இப்போ தான் பப்பாளி கொஞ்சம் கொஞ்சம் வளருது, இன்னும் வளரணும். நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், இலையெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இலையெல்லாம் நிறைய ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, இந்த இங்கே பாருங்கள், இன்னும் பூக்குது மேலே. இந்த உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியுதா? சரி வாங்க, அடுத்த மரம் இருக்கான்னு தெரியல, போய் பார்க்கணும். வாங்க போ, அடுத்த மரம் இருக்கான்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். இப்போ வேறு மரம் அங்கே வேறு மரம் இருக்கான்னு போய் பார்ப்போம். வாங்க, உங்களுக்கு எங்களோட அடையாளம் மரத்தை காட்டுறேன். வாங்க, அடையாளம் வாங்க, இப்போ போய் காட்டுறேன் அவங்களுக்கு அந்த மரத்தை. வணக்கம். நம்ம அப்படியே எங்கள் பெரியம்மாவையும் பார்த்தாச்சு, பார்த்தோன்னே அவங்க வணக்கம் சொல்லிட்டாங்க. சரி வாங்க, நம்ம எங்கள் மரத்தை பார்த்துருவோம். கையே இல்லை, ஐயோ எறும்பு கடிக்கு. சொல்லப்போனால் இங்கெல்லாம் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, இடையில மழை பெஞ்சுது, இந்த மரம் சருகி விழுந்துருச்சு. சருகி அப்புறம் இந்த ரோட்டையே மறைச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும் இந்த ரோடை பார்த்தாலே. சரிங்க, இதுதான் நான் சொன்ன அந்த அடையாளம் மரம். இது வந்து இந்த மரத்தோட பேர் வந்து புளிய மரம். இருங்க, உங்களுக்கு புளியங்காய் தான் போய் காட்டுறேன். இந்த புளியங்காய் மரம், புளிய மரம் இதுதான். இருங்க, புளியங்காய் எங்கே எடுத்துருக்குன்னு பார்ப்போம். இந்த இங்கே ஒன்று கிடக்கு பாருங்க, இந்த கிடக்கா, இந்த கிடக்கா. இன்னும் நிறையா புளியங்காய் இருந்தால் இங்கெல்லாம் கிடக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்காத, அடிக்காதல தெரியல. இதான் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடு தான் தனியா. இந்த தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க,
இந்த புளியங்காலம் இந்த அந்த ரோட்டு சைட்லாம் கிடக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, டிராக்டரு தரமாக இருக்குல்ல. இது மாதிரி தான் எங்கள் மச்சான் ஒரு டிராக்டர் வச்சுருக்காங்க. அந்த மச்சான் நல்லா போடுவாங்க. அவங்க விவசாயம் பற்றி போடுவாங்க. முக்கால்வாசி இந்த டிராக்டர்லாம் வரும். சரியாங்க போயிடுவோம். அவ்வளோ இந்த வண்டியெலாம் நொறுக்கி விட்டுரும். ஸ்பீடு அள்ளிடும் இந்த வண்டியெலாம். இந்த வண்டியில் இப்படி போய் ஏறணும். ஏறி இந்த உட்காந்துடணும். கொடூரமா உட்காந்துட்டு போட்டு பாட்டை ஓட்டணும். அச்சு நேரவில்லை அதித்தங்கள் சொல்லே. எப்படி இருக்கு இந்த வண்டி? தரமாக இருக்கா? இதாங்க நம்ம அந்த அதே மாதிரி இன்னொரு வண்டி இருக்கும் பாருங்க. இதா இருக்கா 2 வண்டி நல்லா இருக்கா? இங்கே பாருங்க, நம்ம நேரத்துக்கு ஒரு 2 புளியங்க கீழே விழுந்துருச்சு. நம்ம நேரத்துக்கு இந்த 2 தங்கச்சிங்க கொடுத்துருவோம். இந்தா தேங்க்யூ. வாங்க நம்ம புளியங்க முடிஞ்சால் பறிக்க பார்ப்போம். வாங்க. இந்த கேமரா அப்படி கேமரா மறைக்க என்னையே காட்டு. வாங்க புளியங்க முடிஞ்சால் பறிக்க முடியும். வண்டி போகணும் கை மணிக்கு ஆகும். போன திருப்பு இதை நம்ம தங்கச்சி கொடுத்துருவோம். புளியங்காய் அணில் கடிச்சு வச்சிருக்கு. புளியங்காய் அணில் கடிச்சு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குச்சி எடுத்துடா. சில அந்த குச்சி எடுத்துடா. நீ கீழே இருந்தது அப்போ தெரியும். வாங்க அந்த குச்சி எடுத்து முடிஞ்சு அடிக்க பார்ப்போம். எனக்கு தெரியணும். போன திருப்பி இன்னைக்கு இந்த குச்சியை வச்சு அடிக்க போகிறோம். இங்கே பாருங்க, குச்சி சும்மா பெருசாக இருக்கும். அப்படியே அந்த குச்சி முனையில இருந்து அப்படியே இங்கே எடுத்துட்டோம். இங்கே யாருங்க குச்சி? இன்னைக்கு ஒரு பிடி அடிக்கிறதாங்க. மண்டையில் ஒரு குச்சி வந்து நங்கி முள்ளு டஸ்ட் மிஸ். உங்க அன்பால தான் நான் தப்பிச்சேன். அந்த முள்ளை அடிச்சு நொறுங்க. இன்னைக்கு ஒரு புள்ளியாக அடிக்காம விட மாட்டேன். சிங்க களை இறங்கிடுச்சு. அண்ணா அண்ணா இங்க இருக்கு பாருங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்கண்ணா. அண்ணா இது வண்டியை தான் எடுத்துடாம இது மண்டடா. என்னங்க மதுரைக்காரனுக்கு வந்து சோதனையா? ஒழுங்காட்டாங்க. மதுரைக்காரனுக்கு வந்து சோதனையா? அப்போ பாருங்க இந்த இடம் இருக்கும். சில வாங்க உள்ள ஏற்றி விடுங்க. மயிலை அத்தனை பேர் உள்ள மாட்டேன் இருக்கு. நறுங்க தெரியுதா? அடிக்கணும். ஒரு புள்ளியை அதை அடிக்காம விட மாட்டேங்க. இங்க ஒரு புளி விழுந்திருக்கு. அவ்வளோதான் ஒண்ணுதான் விழுந்திருக்கு. அட்டு செடியில் இந்த இங்கனக்குள்ள ஒன்று விழுந்துச்சு. இங்கே வருங்க நம்ம நாச்சப்பழங்க நாய் கொடூரமா இங்கே வந்து இருக்கு பாருங்க. தான் பண்ணிக்கிட்டு
இங்கே பாருங்க இரு இது அங்கே நம்ம புளி அடிக்கணும் முடிஞ்ச அவ்வளோ. நான் அடிக்கிறேன் கைமணி, எடுக்காதீங்க, கை வலிக்குது கைமணி. கீழே ஒன்று விழுந்துருச்சு. எங்கே இந்த அவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த அங்கே ஒன்று விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அங்கே ஒன்று இந்த வேப்பிலைக்கிட்ட இந்த அங்கே ஒன்று இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எடுக்க தெரியல. அடுத்து வந்து நம்ம தங்கச்சி அடிக்க போகிறா, புளி அடிக்க போகிறா, என் மண்டையை அடித்து உடைக்க போகிறாளான்னு தெரியல. நம்ம ஒரு கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்ப்போம் வாங்க.